ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸாகவே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கொங்கு முறை திருமணத்தில் நடக்கக்கூடிய சடங்குகளை தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் உப்பு ஜவுளி ஆகட்டும், அதுக்கப்புறம் பட்னி தண்ணி, தாய் மாமன் சீர், பாலக்கால், வரவேற்பு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு, அதுக்கப்புறமா மெயினாக முக்கியமான ஒன்றுங்க முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு 2 பக்கம் ரெடி ஆகிக்குவாங்க. மாப்பிள்ளை பொண்ணு ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை தான் நிற்கணுங்க. பிள்ளையார் கோயில் இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு முருகன் கோவில் இருந்துச்சு. அங்கே தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே பிள்ளையார் கோயிலில் சாமி வழிபட்டுட்டு, 4 வாட்டி சொல்லியிருந்த மாதிரி இன்னொரு சமூகம் சேர்ந்து ஒருத்தர் உருமாடு கட்டி அவங்க ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வெள்ளை வேட்டி விரித்து போட்டு அதில் மாப்பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த மாலைக்கு போடுவாங்க இல்லைங்களா, மாப்பிள்ளையாருக்கு மாலை போடுவாங்க இல்லைங்களா, அந்த இதை வச்சு சாமி கும்பிடுவாங்க. கும்பிட்டக்கப்புறமா முறக்காரர் சாமியை வேண்டி சூரியனையும் வேண்டி கிழக்க பார்த்து 3 தடவை மேலே தூக்கி கொடுப்பாங்க. பக்கத்தில் மாப்பிள்ளையோட பக்கத்தில் இப்போ மாப்பிள்ளை தோழனா யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாப்பிள்ளைக்கு அக்காவோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா சகோதரியோட கணவர் அவங்க நிற்பாங்க. அது போக பையனோட அத்தை பையனோ மாமா பையனோ, அதாவது அந்த முறக்காரங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனக்கப்புறமா தாலி கட்டினக்கப்புறமா யார் நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணோட சகோதரன், மூத்த சகோதரன் அவங்க தான் கையை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இவங்க தான் 3 இதில் இருக்கவங்க தான் அங்கே மாப்பிள்ளை தோழனா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இதை வச்சு சாமி கும்பிட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் முறக்கார இது பண்ணக்கப்புறமா தாய் மாமன் முதல் மாலை எடுத்து போடுவாருங்க. 3 தடவை இது பண்ணிவிட்டு முக்கியமான மாலை போட்டு, அதுக்கப்புறமா தொணை மாலையும் சரி 3 தடவை கும்பிட்டு மாப்பிள்ளைக்கு போட்டு விடுவாங்க. போட்டக்கப்புறமா இதில் தாய் மாமன் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு 3, 5 அந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்குங்க. இதே தாய் மாமன் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, மச்சான்மார்கள் மாப்பிள்ளையோட மச்சான், அக்காவோட கணவர், தங்கையோட கணவர் அவரும் சேர்த்து 5 பேராக நின்று அவங்களுக்கு மாலையை மாற்றி விடுற வழக்கம் இருக்குங்க. அதுக்கப்புறமா அவர் முன்னாடி போவார். அதுக்கப்புறம் பெண்ணுக்கு இப்போ அதே மாதிரி தான் சேம் இதை துண்டு விரித்து போட்டு வெள்ளை வேட்டி விரித்து போட்டு மாலையை வச்சு சாமி கும்பிட்டு தாய் மாமன் கிழக்கு பார்த்து நின்று 3 தடவை இது பண்ணிட்டு போடுவாங்க. கிழக்க பார்த்து நின்றுங்க 3 தடவை சாமியை கும்பிட்டு சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு மாலை போடுவாங்க. முக்கிய மாலை மெயின் மாலை போட்டுட்டு முக்கியமான மாலை போட்டக்கப்புறமா தொணை மாலையும் போடுவாங்க. போட்டக்கப்புறமா இங்கே கொங்கு முறை சைடில் பார்த்திங்கன்னா மெயினாக பட்டம் கட்டுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குங்க. அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, இது தங்கத்தில் தான் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். சைடில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் மஞ்சள் கயிறும் கட்டியிருப்பாங்க. இது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சிலர் தங்கத்திலே இருக்கும். சிலர் தங்க முலாம் பூசினதாகவும் இருக்கும். வெள்ளியிலையும் போடுறவங்களும் இருக்காங்க. முக்கியமான இதை பார்த்திங்கன்னா, தங்கத்தில் பட்டம் கட்டுறது ரொம்பவே முக்கியங்க. மாலை போட்டக்கப்புறமா பட்டம் கட்டுவாங்க. கட்டினக்கப்புறமா இப்போ சாமி கும்பிட்டாச்சுன்னா பொண்ணும் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி மாப்பிள்ளை போய் உட்காந்துருப்பாரு. பொண்ணும் போயிட்டு அங்கே உட்காந்துக்குவாங்க. கோயிலுங்கும்போது நாங்கள் ஓமக்குண்டை வளர்த்து இது பண்ணுறது இருந்துச்சு. இங்கே கலசம் தான் மெயினாக இருந்துச்சு. கலசம் இது பண்ணிவிட்டு ஓமகுண்டை வளர்த்தும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு அதுக்குரிய சடங்குகள் எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்குரிய மந்திரங்கள் இதெல்லாமே ஓதிட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்திங்கன்னா பொண்ணோட பெற்றவர்கள் மாப்பிள்ளையோட பெற்றவர்கள் 2 பேர்த்தையும் நிற்க வச்சு எப்போவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, மாதா பிதா குரு தெய்வம் அதுக்கப்புறம் தான் எதுவுமேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் மாதா பிதா 2 பேர்த்துக்கு தன்னை வளர்த்த அவங்களுக்கு முதல் மரியாதை பண்ணங்க காட்டி பாத பூஜை மாப்பிள்ளை சைடும் பொண்ணு சைட்லேயும் பண்ணுவாங்க. அவங்களோட பெற்றோர்களுக்கு பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாலை ரெடி பண்ணியிருப்பாங்க. பொண்ணோட அம்மா அப்பாவும் சரி மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் சரி அவங்களும் மாலை போட்டுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணோட அம்மா
மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு மாலை எடுத்து போடுவாங்க. அதே மாரி மாப்பிள்ளையோட அம்மா வந்து பொண்ணோட அம்மாவுக்கு மாலை போடுவாங்க. குங்குமம் வச்சு விடுவாங்க. அதே மாரி பையனோட அப்பா வந்து மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு மாலை போடுவார். மாப்பிள்ளையோட அப்பா வந்து பொண்ணோட அப்பாவுக்கு மாலை போட்டுவிட்டு வெள்ளை தின்னூறு விபூதி எடுத்து வச்சு விடுவாருங்க. இது வந்துட்டு சம்மந்திமார்களுக்குரிய மரியாதை. 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி மரியாதை பண்ணிக்கிறது. அது ரொம்பவே முக்கியமாகவும் கருதப்படுதுங்க. அந்த இடத்துல மரியாதை பண்ணக்க 2 பேத்துக்கும் வந்து பாத பூஜை நடக்கும். அப்போ அவங்கவுங்க பெற்றோருக்கு பாத பூஜை நடக்கும். பாத பூஜை முடிஞ்சக்கப்புறமா பார்த்திங்கன்னா கலசம் வச்சு கலச சாமி கும்பிட்டு ஓமகுண்டத்தை வளர்த்துவாங்க. அதுக்குரிய மந்திரங்கள் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்துட்டு பூ போடுறது, அச்சது இதெல்லாமே இது இருக்கும். இதே டைமில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா, தாலி தட்டில் வச்சு அதுக்குரிய மஞ்சள் கயிறு இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு கோயிலில் நடக்கிறதா இருந்துச்சுன்னா சாமி பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்பவே முன்னாடி என்னென்னு பார்த்திங்கன்னா, மண்டபத்திலே வந்துட்டு தாலி வந்துட்டு மஞ்சள் கயிறு வந்து கோப்பாங்க. அந்த கோக்கறப்போ வந்துட்டு அங்கே இருக்கிறதுலே வச்சு ரொம்பவே வயசாகி ரொம்பவே முதுமையாக இருக்கக்கூடிய தம்பதிகள் இருப்பாங்க இல்லைங்களா, கணவன் அந்த வயதான அந்த அம்மா கிட்ட சரிங்களா, அவங்க கழுத்தில் தாலி போட்டு வாங்குவாங்க. அது ரொம்ப ரொம்பவே பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு நம்பிக்கையும் கூட இருக்குது. எப்படி வயசானாலும் கடைசி வரைக்கும் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்காங்க, நீண்ட ஆயுளோடு இருக்காங்க, சுமங்கலியாக இருக்காங்க. இந்த இதுக்காக தான் வந்து மெயினாக அந்த வயதான சுமங்கலி கிட்ட கழுத்தில் போட்டு வாங்கினக்கப்புறமா மஞ்சள் கயிறு வந்து கோப்பாங்க. இதில் வந்துட்டு அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 5 பவுனில் தாலி கோக்கிறது, 5 பவுனில் கொடி போடுறது, 7 பவுன் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரிங்க. கொடி போட்டுட்டு கொடியிலேயே வந்து தாலி எங்கள் இதில் வந்து கொடியும் தாலியும் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்தால் போடுவாங்க. போட்டக்கப்புறமா அதாவது கொங்குமுறை சைடில் போடுவாங்க. போட்டுட்டு அது கூட மஞ்சள் கயிறும் கலந்து தான் வந்துட்டு தாலி வந்து தாலியோட தட்டு வந்து தேங்காய் மேலே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு முருகனோட இது வந்து முருகர் கோயிலில் நடந்துச்சு. ஸோ முருகரோட பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே வந்துட்டு தாலி வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா அங்கே கொண்டு போய் வச்சக்கப்புறமா அச்சதை தட்டு தருவாங்க. அச்சதைங்கும் போது மஞ்சள் கலந்த அரிசி அதோடைய பூக்களும் இது பண்ணியிருப்பாங்க. இதுவும் சரி சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு தான் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து கொடுப்பாங்க. எல்லோரும் வந்துட்டு தட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் சர்க்கிள் ஆகும். நம்ம எல்லோரும் வந்து அச்சதையை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அவங்களுக்குரிய முகூர்த்தம் இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும். முகூர்த்தம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இதுக்கு இது பண்ணக்கப்புறம் முகூர்த்த டைம் வந்தோடனே தாலி கட்ட சொல்லுவாங்க. தாலி எடுத்து இப்போ வந்து செயின் மாதிரி போட்டு அது கூடயே மஞ்சள் நானும் இருக்குங்க, மஞ்சள் கயிறு இருக்கனால கட்டிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சரடாக இருக்குங்க. சரடுன்னு தான் மெயினாக இந்த கொங்கு முறையிலலாம் வந்து கொங்கு சைட்லலாம் நம்ம கொங்கு மண்டலத்தில் மெயினாக சொல்கிறது வந்து சரடுன்னு தான் சொல்லுவாங்க. அதை போட்டக்கப்புறமா அந்த திருமணம் வந்து இதாகுது. அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு மாப்பிள்ளை மட்டும் வானத்தை எட்டி பார்த்து கேட்பாங்க. வானத்தை பார்க்க சொல்லி கேட்பாங்க, உங்களுக்கு அருந்ததி நட்சத்திரம் தெரியுதான்னு சொல்லிட்டு. தெரியுதுன்னு சொல்லுவார். பகல் நேரத்தில் நட்சத்திரம் தெரியாது தான், இருந்தாலும் சரி தெரியுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொண்ணுக்கிட்டையும் கேட்பாங்க, நட்சத்திரம் தெரியுதாம்மான்னு சொல்லிட்டு. அவங்க தலை குனிஞ்சு தான் பதில் சொல்லணும். ஏன்னா கணவன் எது சொன்னாலும் சரி அது உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் சொல்லக்கூடியது அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா. அங்கே அது முடிஞ்சக்கப்புறமா வந்துட்டு பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. போகும்போது ஃபஸ்ட்டு வந்து குத்து விளக்கு 5 முகத்தையும் வந்து ஒரே குச்சியிலே ஏற்றணும். ஒரே தீக்குச்சியில் ஏற்றின ஒரு ஐதீகம் இருக்கும். அந்த இது ஏற்றினக்கப்புறமா வந்துட்டு புளி, உப்பு, மஞ்சள் இது 3மே வந்து சர்க்கரை இது 3மே வந்துட்டு தொடணும். மஞ்சள்னு சொல்லிட்டேங்க. உப்பு, புளி, சர்க்கரை இது 3ம் வந்து தொட்டு கொடுக்கணும். தொட்டு சாமி கும்பிட்டுக்கணும். கும்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குடத்துல மோஸ்ட்லி வந்து இப்போ சில்வர் அண்டா அந்த மாதிரி இருக்கனாலும் சரி, முதல்ல வந்து குடமே இருந்துச்சு. சில்வர் அண்டாவில் வந்துட்டு மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து உள்ளே வந்துட்டு தங்க மோதிரமோ இல்லை வெள்ளி மோதிரமோ ஏதோ ஒன்று உள்ளே போடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த இடத்துல நீ எடு நான் எடு. ஆக்சுவலாக அந்த இதோட கான்செப்டே பார்த்திங்கன்னா யார் யாருக்காக விட்டு கொடுக்குறாங்க, நீ விட்டு கொடு நான் விட்டு கொடு அப்படிங்கிறக்கூடிய அந்த முறையை கொண்டு வரங்கிறதுக்காக தான் அந்த சடங்கே கொண்டு வருவாங்க. அந்த சடங்கே இருக்குது. 2 பேரும் எடுப்பாங்க. அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்குவாங்க. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுன்னா இங்கே இது பண்ணுவாங்க. பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அழைச்சிட்டு வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு பொண்ணோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க.
முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அந்த இது அ வேள்விய வந்து சுத்தி வர்றது. பொண்ணு மாப்பிள ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாரி பொண்ணோட கூட பிறந்த அண்ணனோ, இல்ல சகோதர முறையில இருக்கவங்க வந்து அந்த இடத்துல வந்து தாலி கட்டினக்கப்புறம் வந்துட்டு, மச்சான் முறைக்கு அவரு தான் வந்துட்டு கைய பிடிச்சு சுத்தி கூப்பிட்டு வருவாரு. 3 முறை சுத்தி வந்ததுக்கப்புறமா அந்த இது வந்து நிறைவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் சொன்ன மாரி வந்துட்டு இங்க வந்து கோயிலுங்கிறனால கோயில்ல இருக்க அத்தனை இதுக்கும் சாமியும் கும்பிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்துட்டு அவ்வளோ லஷரப்பில தான் போச்சுன்னே சொல்ல ரஷ்ல தான் இருந்துச்சு. போயிட்டு சாமி கும்பிட்டு, சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பொண்ணு வீட்டுக்கு போனோம். அதுதான் இதா இருந்துச்சு. டைம் ஃபீஸிபிளா இருந்துச்சு. ஏன்னா நல்ல நேரத்தில போகணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும், ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நீங்க குடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும், கமெண்ட்டும் தான் வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். அப்படியே அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஆனா ஹைப் இப்போ வரைக்கும் வந்த மாரி தெரியல. கமெண்ட் செக்ஷன்ல சைட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, ஹைப்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பாப்பப் வரும். கீழ வந்து 2000 760, 80 அந்த மாரி பாயிண்ட்ஸ் அவ்வளோ பாயிண்ட்ஸ் குடுக்கலாமான்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்படிதான் வந்துட்டு ஹைப்புங்கிற இதுக்கு ஒரு வீக்குக்கு நீங்க 3 தடவ கூட ஒரு வீடியோக்கு நீங்க ஹைப் குடுத்துக்கலாம். இது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் குடுத்த ஐட்டம். என்னதான் நம்ம வகை வகையா இது பண்ணியிருந்தாலும், நாம டயட்ல என்ன டாக்டர் சொல்லியிருக்காரோ அதான் ஃபாலோ பண்றோம். அப்படிதான் போச்சு. கரெக்ட்டா பொண்ணு மாப்பிள்ளையும் கரெக்ட்டா வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டு இது பண்றதுக்கு. கும்பிட்டு காலையில இருந்த கெட்டப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.